குட் மார்னிங் ஆல், அனைவருக்கும் வணக்கம். மோஸ்ட்லி இனிமே கிளாஸ் வந்து 5:30க்கு ஆரம்பிச்சிடும். பனி பெஞ்சாலும் என்ன பண்ணாலும் நம்ம 5:30க்கு கிளாஸ் ஆரம்பிச்சிடுவோம். ஸோ நீங்க கெட் ரெடி, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸோட கண்டினியூஷன்ல இருக்கோம் இல்லையா? அதுல வந்து த பிஸ்டில், மெகாஸ்பொராஞ்சியம் அண்ட் எம்ப்ரியோசாக் பார்க்கணும். இது நம்ம பார்த்துட்டோம், அப்படித்தானே? பிஸ்டில், மெகாஸ்பொராஞ்சியம், எம்ப்ரியோசாக் பார்த்தாச்சு. இதோட கண்டினியூஷன் பார்க்கணும். இருங்க, என்னது இது மூவ் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஒரே நிமிஷம். இல்ல 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 மெகாஸ்பொராஞ்சியம் ஓவியூல் நடத்தணும். மெகாஸ்பொராஞ்சியம் ஓவியூல் நடத்தணும், கரெக்ட்டுங்களா? யாராவது சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மெகாஸ்பொராஞ்சியம் ஓவியூல் நடத்தணும். குட் மார்னிங் பா. மெகாஸ்பொராஞ்சியம் ஓவியூல் நடத்தணும், கரெக்டா? மெகாஸ்பொராஞ்சியம் ஓவியூல். ஓகே, இப்போ நம்ம அந்த மெகாஸ்பொராஞ்சியம் ஓவியூல் நடத்தலாம். ஏன்னா இதெல்லாம் நடத்தினேன். ஓகே, சோ மெகாஸ்பொராஞ்சியம் அந்த அதர் டேர்ம்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டோன்ட் ஃபர்கெட், மெகாஸ்பொராஞ்சியம் தான் ஓவியூல். டோன்ட் வரி, so don't forget. Okay, so let us familiarize ourselves with structure of typical angiosperm ovule. இந்த இடத்துல திருப்பியும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. தயவு செய்து தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் மறந்துடக்கூடாது. மெகாஸ்பொராஞ்சியம் is ovule, embryosac is female gametophyte, pollen grain is male gametophyte. இதெல்லாம் அதர் டேர்ம் கொஸ்டின்ல கேட்பாங்க. இதைதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ the ovule is a small structure attached to the placenta by means of the stalk called funicle. அதாவது நீங்க பிஸ்டில் ஆர் கார்பல் இந்த மாதிரி பாக்குறீங்க. இதுல மேல இருக்கிறது ஸ்டிக்மா, this is ஸ்டிக்மா நமக்கு தெரியும். and then this is ஸ்டைல், அதுவும் நமக்கு தெரியும். இது ஓவரி. ஓவரியில there is a tissue, special tissue called placenta. Special tissue called placenta. இந்த பிளாசண்டாவில தான் நமக்கு ஓவியூல் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ பூவுக்கு எப்படி பூ காம்பு இருக்கு? ஃப்ளவரோட ஸ்டாக்குக்கு பேர் என்ன? பெடிசில். லீஃபோட ஸ்டாக்குக்கு பேர் என்ன? பீட்டியோல். இப்போ ஸ்டெம் இப்படி இருக்குன்னா, லீஃப் இப்படி இருக்குன்னா, லீஃபோட ஸ்டாக் தானே போய் ஸ்டெம்ல ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஓவரியில நமக்கு வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு. யாரு? ஓவியூல். மெகாஸ்பொராஞ்சியம்ங்கிற ஓவியூல் ஓவரி வால்ல ஒட்டிக்கிட்டு இருக்கு. வால்ல டைரக்டா ஒட்டல, பிளாசண்டாங்கிற டிஷ்யூல ஒட்டிக்கிட்டு இருக்கு. வித் த ஹெல்ப் ஆஃப் இட்ஸ் ஸ்டாக். வித் த ஹெல்ப் ஆஃப் இட்ஸ் ஸ்டாக். இந்த ஸ்டாக் ஆஃப் த ஓவியூலுக்கு பேரு ஃபியூனிக்கிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டாக் ஆஃப் த லீஃப் இஸ் பீட்டியோல், ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளவர் இஸ் பெடிசில், ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல். மெகாஸ்பொராஞ்சியத்தோட ஸ்டாக் யாரு கொஸ்டின்ல கேட்பாங்க? ஃபியூனிக்கிள். இந்த திக்கு லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்கிறதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சோ ஓவரியில ஓவியூல் பிளாசண்டால ஒட்டிக்கிட்டு இருக்கு. வித் த ஹெல்ப் பை மீன்ஸ் ஆஃப், வித் த ஹெல்ப் ஆஃப் எல்லாம் ஒண்ணுதான். ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல் இஸ் ஃபியூனிக்கிள். டன். நெக்ஸ்ட், the body of the ovule fuses with the funicle in the region called hilum. இப்போ என்ன சொல்ல வராங்க? இந்த பார்ட் இருக்கு பாத்தீங்களா ஓவியூல்ல, this is body of the ovule. இந்த ஃபியூனிக்கிள் இருக்கு பாத்தீங்களா, இது ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல். ஸ்டாக்கும் பாடியும் ஜாயின் பண்ற இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம், இதுக்கு பேரு ஹைலம் அப்படிங்கிறாங்க. ஹைலம் அப்படிங்கிறாங்க. So body of the ovule, stalk of the ovule, that is funicle, and body of the ovule ரெண்டும் fuse ஆகிற இடம் ஹைலம். ஹைலம். Okay, thus hilum represents the junction between ovule and funicle. Stalk of the ovule, funicle. ஃபியூனிக்கிளையும் ஆக்சுவல் ஓவியூலையும் கனெக்ட் பண்ற ஜங்ஷனா யார் இருக்கா அப்படின்னா ஹைலம் இருக்காங்க. This is very important. Okay,
Each ovule has one or two protective envelopes called integuments. So ovule க்கு இப்ப வந்தாச்சு. Funicle அப்புறம் ovule and funicle connected இருக்கிற இடத்துக்கு பேரு ஹைலம். Now we come to actual ovule. ஓகேங்களா? So ovule அப்படின்னு பார்க்கல நம்ம பார்த்தோம், this is the structure of ovule. Okay, this is the stalk of the ovule, funicle. In the funicle தான் நமக்கு placenta ஒட்டிக்கிட்டு இருக்க stalk of the ovule. Then this is actual ovule. சட்டி மாதிரி, சட்டியை கவுத்து வச்ச மாதிரி இருக்கு பாத்தீங்களா? This is the actual ovule. Ovule and stalk of the ovule ரெண்டும் கனெக்ட் ஆகிற இடம் ஹைலம். ஓகே, actual ovule வரும். Ovule is covered by one or two integument. So ஓவியூலோட கவருக்கு பேரு என்னையா அப்படின்னு கேட்டா இன்டெகுமெண்ட். எத்தனை கவர்யா ஓவியூலுக்கு இருக்குது? 2 கவர்ஸ் இருக்கலாம். 1 or 2. 1 இருந்தா 1 இன்டெகுமெண்ட், 2 இருந்தா 2 இன்டெகுமெண்ட். மோஸ்ட்லி 2 இன்டெகுமெண்ட்ஸ் இருக்கும். 1 or 2 ப்ரொடெக்டிவ் என்வலப். என்வலப்னா கவர் பண்ணிட்டு இருக்கு, ப்ரொடெக்ட் பாதுகாப்புக்காக, அதை இன்டெகுமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. சரி, இன்டெகுமெண்ட்ஸ் என்சர்க்கிள் த நியூசெல்லஸ் except at the tip where a small opening called micropyle is organized. இந்த இடத்துல இப்போ 2 டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்கயா. நியூசெல்லஸ்னு ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, மைக்ரோபைல் அப்படின்னு ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த இன்டெகுமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, நடுவுல ஒரு டிஷ்யூவை, இந்த டென்னிஸ் பேட்ல இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு டிஷ்யூவை என்க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கு, கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த டிஷ்யூவை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு. இதுக்கு பேரு நியூசெல்லஸ். நியூசெல்லஸ். ஆனா எக்ஸப்ட் ஒரு இடத்துல மட்டும் இன்டெகுமெண்ட் கவர் பண்ணாம ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ஓட்டை ஓபனா இருக்குல்ல, இன்டெகுமெண்ட் க்ளோஸ் ஆகாத ஒரு ஓட்டை பகுதி இருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் கால்டு மைக்ரோபைல். மைக்ரோபைல். இப்ப என்னென்ன டேர்ம் படிச்சிருக்கோம்? ஃபியூனிக்கல் டேர்ம் படிச்சிருக்கோம். ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல், ஓவரியில பிளாசண்டால் அட்டாச்சா இருக்கு. ஃபியூனிக்கலையும் ஓவியூலையும் கனெக்ட் பண்ற பகுதி ஹைலம். அண்ட் தென் ஆக்சுவல் ஓவியூலுக்கு 1 or 2 ப்ரொடெக்டிவ் என்வலப் இருக்கும், தட் இஸ் இன்டெகுமெண்ட்ஸ். இன்டெகுமெண்ட் யாரை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கான்? நியூசெல்லஸ்ங்கிற ஒரு டிஷ்யூவை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கவர் பண்ணாத ஓப்பனா இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன? மைக்ரோபைல். ஸோ இது வரைக்கும் படிச்ச டேர்ம்லாம் நமக்கு நல்லா கிளியரா இருக்கும். ஓகே, இப்போ இந்த மைக்ரோபைலுக்கு ஆப்போசிட்ல ஒரு எம்டியான ஸ்பேஸ் இருக்கு, இதுக்கு பேரு சலாசா. மைக்ரோபைலுக்கு ஆப்போசிட்ல இருக்க இடத்துக்கு பேரு சலாசா. Opposite to the micropylar end, it is the chalasa, representing the basal part of the ovule. What is chalasa ன்னு கேட்டா basal part of the ovule ன்னு சொல்லணும். சார் மேல காமிச்சிட்டு basal part ன்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? இந்த ஓவியூல் நம்ம வரைஞ்சிருக்கிறது மோஸ்ட் ஆஃப் த ஓவியூல், மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஆஞ்சியோஸ்பர்ம்ல இன்வெர்டட் தலைகீழா இருக்கிற ஓவியூலா இருக்கும். இப்படி வந்து இப்படி குடிஞ்சு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. So that basal part of the ovule தான் chalasa, don't forget. So that most of the part நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப திருப்பியும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் மெகாஸ்பொராஞ்சியம் பாத்திரலாம். ஃபியூனிக்கல் இஸ் த ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல். ஃபியூனிக்கல் ஓவியூலோட கனெக்ட் ஆகிற இடத்துக்கு பேரு, பாடி ஆஃப் த ஓவியூலோட கனெக்ட் ஆகிற இடத்துக்கு பேரு ஹைலம். இதுதான் ஹைலம் ஸ்கார்னு சொல்லுவாங்க. இந்த ஓவியூல் விதையா சீடா மாறினதுக்கு அப்புறம் பிச்சு எடுக்கும் போது இந்த இடத்துல ஒரு ஸ்கார் மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் ஹைலம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓவியூல் 2 ப்ரொடெக்டிவ் கவர் வெளியில இருந்து தான் உள்ள வரணும். 2 ப்ரொடெக்டிவ் என்வலப்னால ஆயிருக்கு. அது யாருன்னா இன்டெகுமெண்ட்ஸ். இன்டெகுமெண்ட்ஸ் யாரை பாதுகாக்கிறான்? நியூசெல்லஸ. அவன் க்ளோஸ் பண்ணாத ஒரு ஓப்பனிங் இருக்கு, அது மைக்ரோபைல். மைக்ரோபைலுக்கு நேர் ஆப்போசிட்ல சலாசா எண்ட் இருக்கு. சிம்பிள், ஈஸியா நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் படிச்சாச்சு. Enclosed within the integuments is a mass of cells called nucellus. So integument enclose பண்ணிருக்கக்கூடிய group of mass of cells, mass of cells நம்ம nucellus அப்படி சொல்றோம். நம்ம பார்த்தோம் nucellus. Cells of the nucellus have abundant reserve food materials, so that reserve food material nucellus இருக்கு. அதுதான் வந்து இந்த embryo sac developmentக்குலாம் ஹெல்ப் பண்ணுமே. ஃபீமேல் கேமெட்டோஃபைட் அது எங்க வருது பார்ப்போம். Located in the nucellus is the embryo sac or female gametophyte. So
இந்த இடத்துல திருப்பியும் நம்ம வரையணும். கடகடன்னு வரைஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, 2 இன்டெக்யூமெண்ட் நம்ம வரைஞ்சிட்டோம். இங்க நியூ செல்லஸ் இருக்குன்னு பார்த்தோமா? இந்த நியூ செல்லஸ்ல தான் உங்களுக்கு ஃபீமேல் கேமெட்டோஃபைட் எம்ப்ரியோ சாக் இருக்கான். இந்த மைக்ரோபைலார் ரீஜன்ல எம்ப்ரியோ சாக் இருப்பான். ஓகேங்களா? ஸோ எம்ப்ரியோ சாக் இஸ் present in the new cellus, don't forget. ஓகே, அத எம்ப்ரியோ சாக்கை நம்ம ஃபீமேல் கேமெட்டோஃபைட் அப்படிம்போம். ஒரு ஓவியூல்ல யூஸ்வலா சிங்கிள் எம்ப்ரியோ சாக் தான் இருக்கும். அண்ட் எம்ப்ரியோ சாக்ல தான், ஸோ எம்ப்ரியோ சாக் வந்து மெகாஸ்போர்ல இருந்து டெவலப் ஆகி வந்துச்சு. நம்ம எம்ப்ரியோ சாக் எப்படி டெவலப் ஆனிச்சு மெகாஸ்போர்ல இருந்து அப்படின்னு பார்ப்போம். மெகாஸ்போர்லாம் எங்க தான் இருக்கு? நியூ செல்லஸ்ல தான் இருக்கு. நியூ செல்லஸ்ல ஒரு செல் வந்து இந்த நியூ செல்லஸ் இருக்கு இல்லைங்க, இதுல ஒரு செல் வந்து மெகாஸ்போர் மதர் செல்லா இருக்கும். அதுல மியாசிஸ் நடந்து மெகாஸ்போர் வரும். மெகாஸ்போர் தான் எம்ப்ரியோ சாக்கா டெவலப் ஆகுது அப்படிங்கறத நம்ம டீடைலா படிக்க போறோம். அதுதான் இங்க என்ன பார்க்க போறோம்? மெகாஸ்போரோஜெனிசிஸ். வாட் இஸ் ஜெனிசிஸ்? ஜெனிசிஸ்ங்கிற வார்த்தை எங்க வந்தாலும் என்ன சொன்னோம்? ஃபார்மேஷன். அதுக்கு முன்னாடி என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க? மெகாஸ்போரோ. அப்போ மெகாஸ்போர் ஃபார்ம் ஆக போகுது. ஓகேங்களா? சோ மெகாஸ்போர் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன வரும்? எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆகும், ஃபீமேல் கேமெட்டோஃபைட். ஓகே, இப்போ மெகாஸ்போர் எப்படி ஃபார்ம் ஆகுது பார்க்கலாம். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்ப்ரியோ சாக் ஒரு ஓவியூல்ல ஒண்ணுதான் இருக்கும். எம்ப்ரியோ சாக்கு இன்னொரு பேர் ஃபீமேல் கேமெட்டோஃபைட். எம்ப்ரியோ சாக் எதுல இருந்து டெவலப் ஆகுது? ஒரு மெகாஸ்போர்ல இருந்து டெவலப் ஆகுது. அப்போ இந்த மெகாஸ்போர் எப்படி டெவலப் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் மெகாஸ்போர்ல இருந்து எம்ப்ரியோ சாக் டெவலப்மெண்ட்டை நம்ம படிக்கலாம். ஸோ ஹவு மெகாஸ்போர் இஸ் டெவலப்ட், அதுதான் ஃபார்ம்டு, அதுதான் மெகாஸ்போரோஜெனிசிஸ். மெகாஸ்போர் எங்க இருக்கு? நியூ செல்லஸ்ல இருக்கக்கூடிய ஒரு செல்லுல இருந்து தான் மெகாஸ்போர் டெவலப் ஆக போகுது. டோன்ட் ஃபர்கெட். ஓகே, இப்போ மெகாஸ்போரோஜெனிசிஸ், the process of formation of megaspores. Genesis, megaspore. Formation of genesis na formation, megaspore. Megaspore formation. From megaspore mother cell is called megasporogenesis. Sir, mother cell அப்படின்னு எங்க வந்தாலும் சார் அது வந்து டிப்ளாய்டு. ஆனா ஆல் த ஸ்போர்ஸ், மோஸ்ட்லி ஆல் த எக்ஸெப்ஷன் இருக்கும். ஜைகோஸ்போர்னு ஒண்ணு ஆல்கேல வரும். ஜைகோஸ்போர்னா பங்கையில சம் லோவர் ஆர்கானிசம்ல வரும். ஜைகோஸ்போர்ஸ் அப்படிங்கிறது டிப்ளாய்டு. பட் mostly spores are haploid. Megaspore haploid, microspore haploid. Megasporogenesis, microsporogenesis. மைக்ரோஸ்போர் மதர் செல்ல இருந்து ஃபார்ம் ஆகிறது. மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ எல்லாம் மதர் செல்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகிறாங்க. மதர் செல்ஸ் ஆர் டிப்ளாய்டு. ஸோ டிப்ளாய்டுல இருந்து நமக்கு ஹேப்ளாய்டு வரணும்னா, டிப்ளாய்டுல இருந்து நமக்கு ஹேப்ளாய்டு வரணும்னா மியாசிஸ் நடக்கணும். அப்ப இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து மெகாஸ்போர் வரணும்னா என்ன நடக்கணும்? மியாசிஸ் நடக்கணும். மியாசிஸ்ல என்ன நடக்கும்? ஸோ ஒன் ஆஃப் த நியூ செல்லஸ்ல இருக்கக்கூடிய ஒரு செல் ஆர்கிஸ்போரியல் செல்லா இருக்கும். சார் வாட் இஸ் ஆர்கிஸ்போரியல் செல்? ஆர்கினா என்ன? பழசு. ஸ்போரியல்னா ஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ற முன்னாடி இருந்த செல்ஸ். ஆர்கிஸ்போரியல் செல்ஸ்ல இருந்து மெகாஸ்போர் மதர் செல் டிஃபரன்ஷியேட் ஆகி வரும். மெகாஸ்போர் மதர் செல்ல மியாசிஸ் நடந்து ஒரு மியாசிஸ்ல ஒரு செல் 4 செல்ல ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா? 4 செல் ப்ரொடியூஸ் ஆகும். 4மே மெகாஸ்போர், ஹேப்ளாய்டு மெகாஸ்போர். மியாசிஸ் நடந்துச்சு, மெகாஸ்போர் மதர் செல் இஸ் டிப்ளாய்ட், மியாசிஸ் நடந்து ஹேப்ளாய்டு மெகாஸ்போர்ஸ் 4 ஃபார்ம் ஆனிச்சு, டெட்ரட். அதுல 3 டெஸ்ட்ராய் ஆகி ஒரே ஒரு மெகாஸ்போர் மட்டும் ஃபங்க்ஷனலா இருக்கும். இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் மெகாஸ்போர். ஓகேங்களா? மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து மெகாஸ்போர் எப்படி ஃபார்ம் ஆனிச்சு அப்படிங்கிறது திருப்பி இப்போ இதுல பார்த்துக்கலாம். ஓவியூல்ஸ் ஜெனரலி டிஃபரன்ஷியேட் a single megaspore mother cell. ஸோ ஓவியூல்ஸ்ல ஒரே ஒரு மெகாஸ்போர் மதர் செல் தான் இருக்கும். எங்க? அதுவும் மைக்ரோபைலார் ரீஜன்ல. இந்த ரீஜன்ல மைக்ரோபைல்னு சொன்னோம் இல்லையா, ஓப்பனிங். எங்க வந்து உங்களுக்கு இன்டெக்யூமெண்ட் க்ளோஸ் பண்ணாம ஓப்பனிங்கா இருக்கு, அதுதான் மைக்ரோபைல். மைக்ரோபைலார் ரீஜன்ல
சிங்கிள் மெகாஸ்போர் மதர் செல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பேஜ் போலாம். ஓகே. Of the nucellus, it is a large cell microspore mother cell, sorry, megaspore mother cell. Megaspore mother cell is the large cell containing dense cytoplasm and a prominent nucleus. தெளிவான நியூக்ளியஸும் அதிகமான சைட்டோபிளாசமும். டென்ஸ்னா அதிகம், ப்ராமினன்ட் நியூக்ளியஸ்னா தெளிவான நியூக்ளியஸ் இருக்கு. The megaspore mother cell, MMC, Madras Medical College, Dream College, okay. Megaspore mother cell undergoes meiotic division. Meiotic division என்னங்க? Reduction division. meiosis. நம்ம குழந்தைங்களுக்கு meiotic, mitotic அப்படின்னு சொன்னா கன்ஃபியூஷன் வந்துடும். மொதல் 3 லெட்டர் பாருங்க. MEIனா மியோட்டிக், MEIனா ஆரம்பிக்குதா, அப்ப மியோசிஸ், ரிடக்ஷன் டிவிஷன். மைட்டாட்டிக் அப்படின்னா MITன்னு ஆரம்பிக்குதா, அப்ப அது ஈக்குவேஷனல் டிவிஷன், மைட்டாசிஸ். டோன்ட் ஃபர்கெட். ஓகே, இப்போ மியோட்டிக் செல் டிவிஷன் நடக்குது, மியோசிஸ் எங்க? மதர் செல்ல, மெகாஸ்போர் மதர் செல்ல. What is the importance of megaspore mother cell undergoing meiosis? இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். Megaspore mother cell is diploid. Meiosis நடந்தாதான் mother cell எப்பவும் diploid மறந்துடாதீங்க. Haploid tetrad of megaspore form ஆகும். So எதுக்காக மெகாஸ்போர் மதர் செல் மியோசிஸ் செல் டிவிஷனுக்கு அண்டர்கோ ஆகுது, நடக்குது? மெகாஸ்போர் மதர் செல்ல ஏன் meiosis நடக்குதுன்னா, in order to produce haploid megaspores. Haploid megaspores, மதர்ல இருந்து ஃபார்ம் ஆகிற செல்ஸ் ஹேப்ளாய்டா இருக்கும். டோன்ட் ஃபர்கெட். ஸோ இம்பார்ட்டன்ஸ் அதுதான், ஹேப்ளாய்டு மெகாஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு. மெகாஸ்போர் ஹேப்ளாய்டா இருக்கிறதுக்காக தான் அங்க நமக்கு மியோசிஸ் நடக்குது. மியோசிஸ் ரிசல்ட்ஸ் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் 4 மெகாஸ்போர்ஸ். 4 மெகாஸ்போர் வருது. இந்த 4ல 3 அழிஞ்சு போய் இந்த ஒரே ஒரு மெகாஸ்போர் மட்டும் ஃபங்க்ஷனலா இருக்கும். இந்த 3 இதுக்கு நியூட்ரிஷனா மாறி இதை நல்லா டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டுக்கு வரும். மெகாஸ்போர் ஃபார்மேஷன் படிச்சாச்சு, ரொம்ப சிம்பிள். நியூ செல்லஸ்ல மைக்ரோபைலார் ரீஜன்ல ஒரு செல் டிஃபரன்ஷியேட் ஆகி மெகாஸ்போர் மதர் செல்லா ஆக்ட் பண்ணுது. மெகாஸ்போர் மதர் செல்ல மியோசிஸ் நடந்து 4 மெகாஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது. This is called megasporogenesis. Simple. அடுத்து female gametophyte என்னன்னு பார்க்கலாம். Female gametophyte is embryo sac. Embryo sac. Gametophyte அப்படின்னு வந்துச்சுன்னா இது சிங்கிள் செல்லா இருக்க வாய்ப்பு இல்லை. 2 cells, அட்லீஸ்ட் 2 cells ஆவது இருக்கணும். மோர் தென் 2 cells, 2 or more than 2 cells இருக்கணும். அப்ப ஃபீமேல் கேமெட்டோஃபைட். மெகாஸ்போர் தான் ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டா டெவலப் ஆக போகுது. ஓகே, அதுலயே 3 அழிஞ்சு போச்சு, 1 தான் இருக்குது. ஓகே, இன் a majority of flowering plants, one of the megaspores, 4 மெகாஸ்போர்ல 1 is functional. functionalனா ஃபர்தரா அது வந்து டெவலப் ஆகும். while the other 3 degenerate, அழிஞ்சு போயிடுது. மீதி 3 அழிஞ்சு போயிடுது. only the functional megaspore, மீதி 3 degenerate ஆயிடுச்சு, அழிஞ்சு போச்சு. அப்ப functional megaspore மட்டும்தான், ஒரே ஒரு மெகாஸ்போர் தான் female gametophyte, that is embryo sac. Female gametophyte is embryo sac develop ஆகுது. This method of embryo sac formation from a single megaspore is termed as monosporic. மோனோனா சிங்கிள், ஸ்போரிக்னா ஒரு ஸ்போர்ல இருந்து embryo sac டெவலப் ஆகுது. What will be the ploidy of the cells of the nucellus, MMC, the function of megaspore and female gametophyte? Functional gametophyte, sorry, the function of the functional megaspore and the female gametophyte need questionல கேட்பான். nucellus ஓட ploidy diploid நோட் பண்ணிக்கங்க. மெகாஸ்போர் மதர் செல்னு வந்துருச்சுனாலே டிப்ளாய்டு. சார் அப்ப மைக்ரோஸ்போர் மதர் செல் அதுவும் எம்எம்சின்னு வருமே, அதுக்குதான் இன்னொரு பேர் கொடுத்தான், பிஎம்சி, போலன் மதர் செல்னு. மதர்னாலே யூனிஃபார்மா டிப்ளாய்டு, மறந்துடாதீங்க. சரி, the functional megaspore, வெறும் ஸ்போர், மதர்லாம் இல்ல, வெறும் ஸ்போர்னா இதுல மியோசிஸ் நடந்துருச்சு, ரிடக்ஷன் டிவிஷன் நடந்துருச்சு, ஹேப்ளாய்டு. ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டுக்கு இன்னொரு பேரு எம்ப்ரியோ சாக்,
இந்த எம்பிரியோ சாக் நமக்கு மெகாஸ்போர்ல இருந்து தான் டெவலப் ஆனதுனால இதுல இருக்க எல்லா செல்லும் ஹேப்ளாய்டு. அப்போ நியூ செல்லஸ் டிப்ளாய்டு, மெகாஸ்போர் மதர் செல் டிப்ளாய்டு, மெகாஸ்போர் மதர் செல்ல மியோசிஸ் நடந்துருச்சு, அதனால ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் ஹேப்ளாய்டு. அதுல இருந்து மைட்டாசிஸ் ஈக்குவேஷனல் டிவிஷன் நடந்துதான் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் வந்ததுனால அது எல்லாமே ஹேப்ளாய்டா தான் இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. தயவு செய்து புக்கு உங்க கையில இருக்கும். புக்கு பாடம் கவனிக்கும் போது புக்ல எழுதி வச்சுக்கோங்க, அப்புறம் மறந்து போயிடும். டோன்ட் ஃபர்கெட் இட். ஸோ டிப்ளாய்டு எந்த செல்ஸ், ஹேப்ளாய்டு எந்த செல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, கண்டினியூ பண்ணலாம். Let us study formation of the embryo sac. Embryo sac எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் in a little more detail. Figure 2.8b அதை வந்து நம்ம ஃபிகர் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம படிச்சிருவோம். The nucellus of the functional megaspore, nucleus, not nucellus, nucleus of the functional megaspore divides mitotically. இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெளிவா இன்னொரு தடவை, சார் சும்மா இந்த டயக்ராமே தான் வரைறீங்க, சட்டியை கவுத்து போட்டுன்னு நினைக்க கூடாது. ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங், ஓகேங்களா? சோ நியூசெல்லஸ்ங்கிறாங்களே, அது எங்க இருக்கு? இந்த ஏரியால இருக்கு. ஓகேங்களா? இங்க ஒரு செல் என்னவா மனுச்சு? மெகாஸ்போர் மதர் செல் ஆனிச்சு. இதுல மியோசிஸ் நடந்து, இதுலதான் நம்ம பிளாய்டி சொன்னோம். நியூசெல்லஸோட பிளாய்டி 2n, மெகாஸ்போர் மதர் செல் 2n. அதுல இருந்து மியோசிஸ் நடந்து வந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் 4ல 3 அழிஞ்சு போச்சு. ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் இருந்தது, அது ஹேப்ளாய்டு. ஓகே, இந்த மெகாஸ்போர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகேங்களா? 3 மெகாஸ்போர் அழிஞ்சு போச்சு, ஒரே ஒரு மெகாஸ்போர் ஃபங்க்ஷனலா இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த மெகாஸ்போர்ல தான் உங்களுக்கு சைட்டோபிளாசம் நியூக்ளியஸ் எல்லாம் இருக்கு. இதுல என்ன சொல்றாங்க தெளிவா பாருங்க. The nucleus of the functional megaspore divides mitotically. மொதல் 3 லெட்டர் பாருங்க. mitosis, equational division, to form 2 nuclei which moves to the opposite pole. So இந்த மெகாஸ்போர் என்ன ஆகுது? வளர்ந்துருது. இப்படி வளர்ந்து இதுக்குள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, அது 2ஆ டிவைட் ஆகுது. நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆகுது, ரெண்டும் ஆப்போசிட் போலுக்கு போயிடுது. ஆப்போசிட் போலுக்கு போறது இன்னொரு டயக்ராமா வரைஞ்சிடலாம். ஓகே, இது வரைக்கும் ஒரே ஒரு மைட்டாசிஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா? நியூக்ளியஸ் 2ஆ டிவைட் ஆனிச்சு, 2 நியூக்ளியஸும் ஆப்போசிட் போல்ஸுக்கு மூவ் பண்ணி போயிடுச்சு. ஃபார்மிங் 2 நியூக்ளியேட் எம்பிரியோ சாக். இப்ப எம்பிரியோ சாக்ல எத்தனை நியூக்ளியஸ் இருக்கு? 2 நியூக்ளியஸ் இருக்கு. சரி, 2 more sequential mitotic nuclear division results in the formation of 4 nucleate and later 8 nucleate stage. ஏன்னா 2 more கொடுத்துட்டாங்க. 2 moreனா என்ன? இப்ப பாருங்க, செகண்ட் மைட்டாசிஸ் நடக்குது. செகண்ட் மைட்டாசிஸ்ல உங்களுக்கு இந்த நியூக்ளியஸ் 2ஆ டிவைட் ஆகிருக்கும், இந்த நியூக்ளியஸ் 2ஆ டிவைட் ஆகிருக்கும். திஸ் இஸ் 4 நியூக்ளியேட் ஸ்டேஜ். அப்புறம் தேர்ட், எனக்கு இடம் இல்ல, வளைச்சு போடுறேன், நீங்க நேராவே போட்டாதான் புரியும், பாத்துக்குங்க. தேர்ட் மைட்டாசிஸ்ல எகைன் இந்த ரெண்டும் டிவைட் ஆனிச்சுன்னா 4 ஆயிடும், இந்த ரெண்டும் டிவைட் ஆனிச்சுன்னா 4 ஆயிடும். 8 நியூக்ளியேட் ஸ்டேஜ் வந்துருச்சு. அப்போ மைட்டாசிஸ் 1, 2, 3 3 மைட்டாசிஸோட முடிவுல 8 நியூக்ளியேட் ஸ்டேஜ் வந்துருச்சு. 3 மைட்டாசிஸ் தான் நடந்திருக்கு மெகாஸ்போர்ல. டோன்ட் ஃபர்கெட். ஓகேங்களா? சரி, it is of interest to note that these mitotic divisions are strictly free nuclear. free nuclearனா என்ன அர்த்தம்னா, நியூக்ளியஸ் டிவைட் ஆகுதுப்பா, ஆனா செல் வால் ஃபார்ம் ஆகலப்பா. அதுதான் ஃப்ரீ நியூக்ளியர். மறந்துடாதீங்க. ஃப்ரீ நியூக்ளியர்னா என்ன அர்த்தம்? நியூக்ளியஸ் மட்டும் கண்டினியூவா டிவைட் ஆயிட்டு இருக்கு, செல் வால் ஃபார்ம் ஆகல. அப்போ ஒரு செல்லுக்குள்ள 8 நியூக்ளியஸ் வந்துருச்சு, ஏன்னா நியூக்ளியஸ் மட்டும் தான் டிவைட் ஆயிட்டு இருக்கு. That is, nuclear divisions நடந்துச்சு, but those are not followed immediately by cell wall formation. cell wall formation நடக்கல, நியூக்ளியஸ் மட்டும் தான் டிவைட் ஆயிட்டு இருக்கு. அதான் free nuclear division.
After the 8 nucleate stage, 8 nucleus oda vandachi ipo embryo sac, cell walls are laid down, leading to the organization of the typical female gametophyte or embryo sac. So இப்ப cell wall formation வருது. 8 nucleate stage வந்ததும் cell wall formation இந்த மாதிரி வருது. இப்போ ஒரு நியூக்ளியஸ்ல மட்டும் செல் வால் ஃபார்ம் ஆகல. இப்ப நான் வரைஞ்சிருக்கிறது வட்டம் தானே ஒழிய சும்மா அது செல் வால் கிடையாது. இந்த ரெண்டும் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்துருவான். ஸோ மூணு ஒரு சைடு, இன்னொரு சைடு, ரெண்டு பேர் மூவ் பண்ணி சென்டருக்கு வருவான். ஓகே. Observe the distribution of cells inside the embryo sac. 6 of 8 nuclei are surrounded by cell wall and organized into cells. 6 செல் வால் ஃபார்ம் ஆகி ரெண்டு போல்லையும் செல்ஸா இருக்கும். The remaining 2 nuclei called polar nuclei are situated below the egg apparatus in the large central cell. இந்த இடத்துல இது வரைக்கும் நான் டயக்ராமை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தா உங்களுக்கு புரியும், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே, இப்போ இதுல என்ன சொல்றாங்க, இவங்களோட டயக்ராமை வச்சு நான் சொல்றேன். ஓகேங்களா? நியூசெல்லஸ் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் மதர் செல். மெகாஸ்போர் மதர் செல்ஸ் அண்டர்கோ மியோசிஸ். மியோசிஸ் நடந்து 4 மெகாஸ்போர் வந்துச்சு. டெட்ரட்னா 4, 4ல 3 அழிஞ்சு போயிட்டு மைக்ரோபைலார் ரீஜன் அந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் மட்டும் என்ன ஆனிச்சு, இந்த டயக்ராம் நல்லா அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. மொதல் 3 மெகாஸ்போரோஜெனிசிஸ், அதுக்கு அடுத்து எம்ப்ரியோ சாக் டெவலப்மெண்ட், ஃபீமேல் கேமெட்டோஃபைட். ஃபர்ஸ்ட் மைட்டாசிஸோட முடிவுல 2 நியூக்ளியர் ஸ்டேஜ் வருது, 2 நியூக்ளியஸ் ஆப்போசிட் போலுக்கு போயிடுது. செகண்ட் மைட்டாசிஸ்ல இந்த ஒன்னு ரெண்டா பிரிஞ்சிருச்சு, இந்த ஒன்னு ரெண்டா பிரிஞ்சிருச்சு. தேர்ட் மைட்டாசிஸ்ல இந்த ரெண்டு 4ஆ வந்துருச்சு, இந்த ரெண்டு 4ஆ வந்துருச்சு. ஓகே, 8 நியூக்ளியேட் ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த 8 நியூக்ளியஸ்ல இந்த 3 நியூக்ளியஸ் பாருங்க, வால் ஃபார்மேஷன் நடந்து சினர்ஜிட்ஸ் 2 இருக்கு, எக் செல் 1 இருக்கு. ஓகே, ஆப்போசிட்ல ஆன்டிபோடல்ஸா இங்க வால் ஃபார்மேஷன் நடந்துருக்கு. நடுவுல 2 போலார் நியூக்ளியை வந்துருச்சு. இப்ப இதை என்ன பண்ணிட்டாங்க, இந்த டயக்ராம இப்படி தலைகீழா இங்க வச்சுட்டாங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இப்படி இருக்கிற டயக்ராம இங்க நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பண்ணிட்டாங்க, தலைகீழாக்கிட்டாங்க. ஸோ இந்த எக் அப்பேரட்டஸ் சினர்ஜிட்ஸ் இங்க வந்திருக்கு. சினர்ஜிட்ஸ் எக் பிளஸ் சினர்ஜிட்ஸ் பிளஸ் ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் இதெல்லாம் சேர்த்து எக் அப்பேரட்டஸ் அப்படிம்போம். எல்லாம் சேர்த்து இந்த 2 சினர்ஜிட்ஸ் எக்கு சைட்ல இருக்கு, ஒரு எக் இருக்கு. சினர்ஜிட்ஸ்ல ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனோட இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து எக் அப்பேரட்டஸ் சொல்வீங்க. அண்ட் தென் ஆன்டிபோடல்ஸ் எங்க எக் அப்பேரட்டஸ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். எக் அப்பேரட்டஸ் எப்பவும் மைக்ரோபைலார் எண்ட்ல இருக்கும், மறந்துடாதீங்க. சலாசல் எண்ட்ல ஆன்டிபோடல்ஸ் இருக்கும். அப்போ திஸ் இஸ் மைக்ரோபைலார் எண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. திஸ் இஸ் மைக்ரோபைலார் எண்ட், திஸ் இஸ் சலாசல் எண்ட். ஆக்சுவலி மைக்ரோபைலார் எண்ட் இந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்களா? ஓகே, எனிவே எங்க மைக்ரோபைலார் எண்டோ அங்க எக் அப்பேரட்டஸ் இருக்கும், எங்க சலாசல் எண்ட் அங்க ஆன்டிபோடல்ஸ் இருக்கும். இந்த டயக்ராம அப்படியே தலைகீழா இங்க கொடுத்தாச்சு. ஸோ ஒரு எக் செல் இருக்கு, எக் செல்க்கு சைட்ல 2 சினர்ஜிட்ஸ் இருக்கு, ஆப்போசிட்ல 3 ஆன்டிபோடல்ஸ் இருக்கும். 3 + 3 6 செல்ஸ். போலார் நியூக்ளியை, இது 2 செல்ஸ் கிடையாது, நியூக்ளியை 2 போலார் நியூக்ளியை எக் அப்பேரட்டஸ் பக்கத்துல வந்து சிச்சுவேட் ஆயிருக்கு. இப்போ ஒரு செல்லு, 2 செல்லு, 3 செல்லு, 4 செல்லு, 5 செல்லு, 6 செல்லு, இது 2 செல் கிடையாது நியூக்ளியஸ். இன்னொரு சென்ட்ரல் செல்னு சொன்னாங்கல்ல, திஸ் இஸ் த சென்ட்ரல் செல். திஸ் இஸ் த சென்ட்ரல் செல். சென்ட்ரல் செல், லார்ஜ் சென்ட்ரல் செல். லார்ஜ் சென்ட்ரல் செல்ல 2 நியூக்ளியை, போலார் நியூக்ளியை இருக்காங்க. அப்போ 1 2 3 செல்ஸ், 4 5 6 செல்ஸ், சென்ட்ரல் செல் 7th செல். ஸோ 7 செல் இருக்கு. நியூக்ளியஸ் 1 2 3 4 5 6 7 8 நியூக்ளியை இருக்கு. சென்ட்ரல் செல்னா எம்ப்ரியோ சாக்க சொல்லிடாதீங்க, அது தப்பு. ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாரு என்டையர் எம்ப்ரியோ சாக்கையும் சேர்த்து சென்ட்ரல் செல்லுங்கிறாரு, தப்பு. சென்ட்ரல் செல்லுங்கிறது இங்க இருக்கு பாருங்க, இங்க இருந்து ஆரம்பிச்சு இதுதான் சென்ட்ரல் செல். எக் அப்பேரட்டஸை விட்டுறணும், ஆன்டிபோடல்ஸை விட்டுறணும். அது இல்லாத ஒரு பெரிய செல்லு நடுவுல இருக்கு, தட் இஸ் சென்ட்ரல்னு நடு தானே, நடுவுல இருக்கிறது சென்ட்ரல் செல். அந்த சென்ட்ரல் செல்ல 2 நியூக்ளியை இருக்கு, போலார் நியூக்ளியை இருக்கு. ஓகே, ஸோ தட் 7 செல்ஸ் எண்ணி பாருங்க. 2 சினர்ஜிட்ஸ், ஒரு எக்கு,
3 ஆன்டிபோடல்ஸ், ஒரு சென்ட்ரல் செல், 7 செல்ஸ். நியூக்ளியஸ் ஒவ்வொன்றிலையும், அதாவது ஆன்டிபோடல்ஸ் 3 செல்லையும் ஒன்னு இருக்கு 3, 2 சினர்ஜிட்ஸ்ல ஒன்னு 4 5, எக்ஸெல்ல 1 6, நடுவுல சென்ட்ரல் செல்ல 2 போலார் நியூக்ளியேட் 7 8. ஸோ 8 நியூக்ளியேட் 7 செல்டு ஸ்டேஜ்ல நமக்கு எம்பிரியோ சாக் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் இருக்கு. மறந்துடக்கூடாது. நம்ம பிக்சர் பார்த்தா தான் தெளிவா புரியும். அதனால நம்ம டயக்ராம் கூடியாந்துட்டோம். இப்ப கண்டினியூ பண்ணலாம். ஓகே. There is a characteristic distribution of cells. Characteristic distribution of cells within the embryo sac. Characteristic distribution னா இப்படிதான் எல்லா embryo sac-லயுமே இருக்கும். All embryo sac யூனிஃபார்மா இருக்கும். அதான் characteristic distribution. 3 cells are grouped together at micropylar end. Micropylar endல உங்களுக்கு egg apparatus இருக்கும். Egg apparatusனா egg plus 2 synergids. The egg apparatus in turn consists of 2 synergids. ஒரு egg cellக்கு 2 சைடுல இருக்கும் and 1 egg cell. Synergids have special cellular thickening at the micropylar tip called filiform apparatus. இந்த filiform apparatus நீட்ல question கேட்பாங்க, which play an important role in the guiding the pollen tubes into synergids. இங்க என்ன சொல்றாங்க, embryo sac இப்படி இருக்கு, egg cell இங்க இருக்கு, 2 synergids இங்க இருக்கான், synergidsல finger like projection இருக்கான், அவன் பேரு filiform apparatus. micropylar region இது. pollen tube இப்படியே வரும்போது pollen tube உள்ள கொண்டு வரதுக்கு கைடு பண்றான் யாரு, இந்த filiform apparatus. guiding the pollen tubes into synergids. synergidsக்குள்ளதான் நீ உள்ள வரணும்டா அப்படின்னு pollen tube கைட் பண்ணி கூட்டிட்டு வரது யாரு, இந்த filiform apparatus. 3 cells are at chalosal end. இந்த மைக்ரோபைலுக்கு ஆப்போசிட்ல chalosal endல 3 செல்ஸ் இருக்கான். அவனுக்கு பேரு antipodals. antipodals. ஓகே. antipodals. தி லார்ஜ் சென்ட்ரல் செல், நடுவுல பெரிய செல் இங்க இருக்கு. இங்க இருந்து நடுவுல ஒரு பெரிய செல் இருக்கு, அது சென்ட்ரல் செல். சென்ட்ரல் செல்ல 2 போலார் நியூக்ளியை இருக்கு. ஓகேங்களா? The large central cell, as mentioned earlier, has 2 polar nuclei. Thus, a typical angiosperm embryo sac at maturity, though 8 nucleate, 8 nucleus ஓட இருந்தாலும் 7 செல் தான் அதுல இருக்கும். This is also neat question. This is also neat question. 8 nucleate, 8 nucleus இருந்தாலும் 7 செல் தான் அதுல இருக்கு. ஸோ இது வரைக்கும் நடத்தினதுல உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுல இருந்து கொஸ்டின் வரும். பாலினேஷன் நம்ம நாளைக்கு பார்ப்போம். இது வரைக்கும் நடத்தினதுல உங்களுக்கு டவுட் இருந்தா ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்து கேட்கலாம். வேற ஏதோ டவுட் கேட்கணும்னாலும் நீங்க கேட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகேங்களா? நாளைக்கு 5:30க்கு கிளாஸ் வச்சிடலாம். இது வரைக்கும் நடத்தினதுல உங்களுக்கு டவுட் இருக்கா? Do you have any doubt? ஓகே, யாருக்கும் டவுட்ல யாரும் ரைஸ் ஹேண்ட் பண்ணல. தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு காலைல 5:30க்கு கிளாஸ்ல மீட் பண்றேன். தேங்க்யூ, டேக் கேர், பை, சி யூ ஆல். நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.